வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி அவரியை தேடிய பயணம் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு பக்கம் வயல் காடு இது ரெண்டையும் கடந்து தான் நம்ம பார்த்திங்கன்னா ஆறு இருக்கிற பக்கமே நம்ம போக முடியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே முன்னாடி லைனாக போயிட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தராக பார்த்திங்கன்னா கீழெல்லாம் வயலில் ரொம்ப சேராக இருக்குது. அந்த கஷ்டத்தையெல்லாம் நம்ம தாண்டி போனால் தான் அவரியை பிடிக்க முடியுன்ட்டாங்க. என்ன பண்ணுறது, வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். நண்பர்களே, நம்ம இன்றைக்கி மீன் பிடிக்க போகிற ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா இதுதான். இந்த பக்கமும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் மேலே அந்த செடிகளை தாண்டி அது வரைக்கும் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். வாங்க, நமக்கு இன்றைக்கி ஏதாவது மீன் கிடைக்குதான்னு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஏங்லர் TN41 பொள்ளாச்சி கார்த்திகேயன். இன்றைக்கி நல்ல தரமான சம்பவம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெரிய அவரியே அடிக்கலை, நல்ல பெரிய சைஸ் அவரி ஒன்று அடிச்சிருக்கோம். ஒரு 4 to 5 கிலோ கம்பல்சரியாக இருக்கும். பாருங்கள், ஃப்ராக் காட்டிடுங்க. ஓகே, இங்கே பாருங்க ஃப்ராக் எப்படி முழுங்கியிருக்குன்னு. எல்லாம் கட் ஆயிடுச்சு. நம்ம ஸ்னாப்பு சூழலாம் கட் ஆயிடுச்சு. அப்படியும் மீனை கரையேற்றிட்டோம். ரொம்ப கஷ்டம், தண்ணிக்குள்ளேயே இருந்து கிரிப்பர் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். ஹாய் கைஸ், மறுபடியும் 4 to 5 கிலோ சைஸ் ஒன்று அடிச்சோம்ல. அதுக்கு அடுத்தது ஒரு 1.5 கிலோ சைஸில் ஒரு அவரி, அது இல்லாமல் ஒரு 1 கிலோ சைஸில் ஒரு அவரி இப்போ அடித்தது. பாருங்க, இன்னைக்கு 4வது மீன். ஒரு 800 கிராம் வரும். ஒரு 4வது மீன். ஒரு 7 அவரி மீன் அடிச்சிருக்கோம். அடித்த மீனை பாருங்கள். இதுதான் இருக்கிறதுலையே பெரிய மீன். இது ஒரு 4.5 கிலோ பக்கம் வரும். இந்த மீன் ஒரு 2 கிலோ, இந்த மீன் ஒரு 1.5 கிலோ வரும். மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 1 கிலோ. மொத்தமாக ஒரு 7 மீன் இன்றைக்கி ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னா காலையிலேருந்து சாப்பிடல, அதனால் பிடிச்ச அவரி மீனையும் அது கூட மேகியும் 2 செஞ்சு இப்போ சாப்பிட்லாம். வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ மீன் நமக்கு சாப்பிட்றதுக்காக எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. அது வரைக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ மேகி செஞ்சிட்ருக்கோம். மீன் வறுவல் க்ளீன் ஆனதுக்கப்புறம் ரெடி ஆயிரும். அதை எடுத்தாச்சு வீடியோ. பார்த்தீங்கன்னா மீன் வறுத்தாச்சு. இதோ மீன் வறுவல் ரெடி ஆயிருச்சு. அடுத்தது மீன் வறுவல் மேகி சாப்பிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு ஈவினிங் மறுபடியும் நம்ம காஸ்டிங் பண்ணுறதுக்காக போகிற ஃபிஷிங். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க வந்த இடத்துல நல்ல அருமையான மேகி அந்த அவரி ஃப்ரை சூப்பர் டேஸ்ட்டு, அருமையாக இருக்குது. வாங்க சாப்பிடலாம், நல்லா இருக்குது. என்ன உங்களுடைய வருது ஓடிச்சா? நம்ம சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு மீன். இன்றைக்கி மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது 8வது மீன். ஓகே, மறுபடியும் வேறு ஏதாவது மீன் மாட்டுதான்னு ஒரு 6 மணி வரைக்கும் பார்ப்போம். வாங்க. கட்டை எடுத்துக்கலாம். வீடியோடா, உனக்கு தாண்டா வீடியோ. பரவாயில்ல, மீன் போகாதுங்க. நல்ல ஊக்கப்பு, அது பார்த்தேன். எனக்கு நல்ல ஊக்கு உள்ள ஊக்கப்பு உள்ள வரைக்கும் ஊக்கு. மீன் எத்தனாவது மீன்? இன்னைக்கு 9வது மீன். ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9வது மீன். மழை பெய்யுது, அந்த மழையிலையும் நம்ம மீன் அடிச்சிருக்கோம். இன்னைக்கு 9 அவரி. சம்பவம் சூப்பர் சம்பவம்.